ஹலோ ரேபிடோ கேப்டன்ஸ். நீங்க அதிகமான ஆர்டர்கள கேன்சல் பண்றீங்களா? அல்லது அதிகமான ஆர்டர்கள அட்டெண்ட் பண்ணாமயே விட்டுர்றீங்களா? இல்ல ஃபேக் ரைடுகள செய்றீங்களா? அப்ப உங்களுக்கு ரூ. 1000 வரைக்கும் ரேபிடோல அபராதம் விதிக்கப்படும். ஒரு ஆர்டர கேன்சல் அல்லது ஸ்கிப் பண்றது தெரியும். அது என்ன ஃபேக் ரைடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆர்டர அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கஸ்டமர் கிட்ட பேரம் பேசிட்டு அந்த ஆர்டர கேன்சல் பண்றது, அத ஆஃப்லைன் ஆர்டரா மாத்துறது, கஸ்டமரோட பிக்கப் லொகேஷன்லயே நீங்க ஸ்டார்ட், டிராப் எல்லாத்தையும் குடுத்து அந்த ஆர்டர அங்கேயே முடிக்கிறது. இல்ல கொஞ்சம் தூரம் போயிட்டு ஆர்டர டிராப் பண்றது. இந்த மாதிரி ஆர்டர்கள கரெக்ட்டா முடிக்காத பட்சத்துல அது ஃபேக் ரைடாக கருதப்படுது. இதுக்காக உங்களுக்கு ரேபிடோல ரூ. 1000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும். இந்த மாதிரியான ஃபேக் ஆர்டர்கள செய்றதுக்காகவோ, பிக்கப் லொகேஷன்லயே ஸ்டார்ட், டிராப் எல்லாத்தையும் நீங்க குடுத்து முடிச்சுட்டீங்க அப்படின்னாலோ, கஸ்டமர் செட் பண்ண டிராப் லொகேஷனுக்கு முன்னாடியே நீங்க டிராப் குடுக்குறீங்க அப்படின்னாலோ, கஸ்டமருக்கும் உங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. இந்த மாதிரியான ஃபேக் ஆர்டர்கள செய்யும்போது, ஒருவேளை உங்களோட வண்டி விபத்துக்குள்ளாச்சுன்னா, உங்களாலயும் கஸ்டமராலயும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது என்பதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான சிக்கல்கள் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா எல்லா ஆர்டர்களையும் அட்டன் பண்ணுங்க. அட்டன் செய்ததுக்கு அப்புறம் கஸ்டமருக்கு கால் பண்ணி பேரம் பேச வேணாம். கஸ்டமர் புக் பண்ண பிக்கப் பிளேஸ்ல உங்களோட ரைட ஸ்டார்ட் கொடுங்க. அதே மாதிரி கஸ்டமர் புக் பண்ண டிராப் லொகேஷன்ல கரெக்டா டிராப் கொடுங்க. உங்களோட பாதுகாப்பையும் கஸ்டமரோட பாதுகாப்பையும் உறுதி பண்ணுங்க. தேவையில்லாத அபராதத்தை தவிர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா சிட்டி ஆபீஸ்க்கு நேரா விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ.